ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப் ரீகன்சிலேஷன் ஆகுமா, பாசிபிள் இருக்கா, அதான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி உங்களுடைய பர்சனுடைய மைண்டில் என்ன போயிட்டுருக்கு. ஸோ 2 செட் ஆஃப் பைல்ஸ். பைல் 1 லைட் பிங்க் அண்ட் பைல் 2 காஃபி ப்ரௌன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 பைல் வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக எது தோணுதோ அது உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிங்க் கலர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன். உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரீகன்சிலேஷன் ஆகுமா, உங்களுடைய பர்சனுடைய மைண்டில் என்ன போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் திங், ஸோ கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்னா, டவர் வந்திருக்கு, 2 of wands. ஸோ பயப்படாதீங்க, என்ன ஃபைனலாக பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு டவர், செகண்ட் 2 of wands. ஓகே, 5 of pentacles. மிஸ்ஸிங் எனர்ஜி அதிகமாக தெரியுதுங்க. ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது உங்களுக்கும் தெரியல, அந்த பர்சனுக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வருது. 4 of cups. அதாவது உங்களுக்கு சுற்றி எவ்வளோ ஒரு சந்தோஷமான சூழல் இருந்தாலும் நீங்கள் எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ உங்கள் மனசு, உங்களுடைய மெமரி, அதே மாதிரி அந்த பர்சனுடைய ஒரு மைண்ட் செட்டும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எந்த வே சூஸ் பண்ணுறது, 2 of wands எப்படி உங்களை ரீச் பண்ணுறது, எந்த வேயில் உங்களை ரீச் பண்ணுறது. இவங்க உங்களோட பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆல்ரெடி நடந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் என்ன நடந்துச்சோ அதை ஒரு கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. முன்னாடி இந்த பர்சன் உங்களை நிறையா காயப்படுத்தியிருப்பாங்க. இவங்க ஒரு டவர் எனர்ஜி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் இப்போ அவங்க ரியலைசேஷன் இருக்குது. பட் எப்படி உங்களை ரீச் பண்ணுறது, எப்படி உங்களை பார்க்குறது, எப்படி பேசுகிறது, அந்த மாதிரி தான் ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி அதிகமாக அந்த பர்சன்ட்ட இருந்து வருது. ஓகே, நீங்களும் இந்த பர்சனை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, எப்போ இவங்க பேசுவாங்க, எப்போ இவங்க கால் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி உங்கள்கிட்ட இருந்தே வருது. ஸோ இந்த இங்கே இப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இது பார்க்கும்போது ஒரு க்ளோப் மாதிரி இருக்குது. இது எப்போ எனர்ஜி அவங்க சைடில் ரொட்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய ஒரு வைப் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க, அவங்க மனசில் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க, அவங்க மெமரியில் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க. பட் இந்த இழப்பு அப்படின்றத அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அதாவது நீங்கள் விட்டுட்டு போக மாட்டீங்க அப்படின்னு நினச்சவங்க இவங்க. ஸோ அதனால் இவங்க அந்த டைமில் உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கலாம். பட் இவங்க இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எப்போ அந்த ஃபேவரான டைம் வரும், எப்போ அந்த டிவைன் டைம் வரும், எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, அதுதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இது 2 சைடும் பொருந்தும், உங்களுக்கும் சரி அந்த பர்சனுக்கும் சரி. எவ்வளோ ஒரு சந்தோஷமான சூழல் இருந்தாலும் பட் உங்களுடைய மனசு, உங்களுடைய மெமரி எல்லாமே உங்கள் மேலே தான் இருக்குது. ஓகே, ஸோ வேறு என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஏதோ ஒரு விஷயம் நினச்சி பயப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு நைட் ஆஃப் வான்ஸ் அப்படின்றது வரும்போது அவங்க காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க, ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பின் தள்ளுது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அவங்க மெசேஜ் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை கால் பண்ணுறதுக்கு ஃபோன் கையில் எடுத்துகிட்டு சரி வேணாம் பண்ண வேணாம், ஏதோ மனசு மாறுறது, அந்த மாதிரியெல்லாம் எங்கள் மெசேஜ் வருது. ஸோ உங்களுக்கு இந்த தைரியம் அப்படின்றது ஒரு 50% தான் நான் சொல்லுவேன். 50 to 60% தான் வந்திருக்கு. 100% இன்னும் ரீச் ஆகலை. ஆனால் அவங்க மைண்டில் நிறைய விஷயம் ஓடிட்டுருக்கு. 24/7 அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்படி உங்கள்கிட்ட பேசுகிறது, இது ஆல்ரெடி நடந்த விஷயத்துக்கு எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்பாலஜிஸ் கேட்குறது, அவங்க தப்பாக உணர்ந்துருக்கிறது, அந்த மாதிரிலாம் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பர்சனை எப்படி நினச்சிருப்பீங்க அப்படின்னா, இந்த பர்சன் ஒரு டாக்ஸிக் பர்சன், இவங்க ஒரு கார்மிக், இவங்க திருந்த மாட்டாங்க, இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிலாம் நினச்சி நீங்கள் ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இந்த பர்சன் ரியலைஸ் பண்ண மாட்டாங்க, எப்போ இவங்க ரியலைஸ் பண்ணுறாங்களோ அப்போ வரட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்க. இந்த பர்சன் ஆரம்பத்தில் போனால் போகட்டும், நினச்சிட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி இருந்தவங்க சம்திங் உங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு பிரேக்கிங் அப்படின்றது அவங்க லைஃப்பில் கிடச்சிருக்கு. அது எதனால் அப்படின்னா, அவங்க லைஃப்பில் நிறைய விஷயங்கள் உங்களை அதாவது இழந்த அப்புறம் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்ல முடியாத ஒரு கஷ்டங்கள் எல்லாம் அவங்க லைஃப்பில் நடந்திருக்கு. அது இப்போ தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. மேபி நீங்கள் போன அப்புறம் இதெல்லாம் நடந்திருக்கு. உங்கள் மேலே சம் ட்ரூத் இருக்குது, நீங்கள் உண்மையாக நேசிச்சிருக்கீங்க. இவங்க அந்த ட்ரீட் அப்படின்றது முன்னாடி சரியாக கொடுக்கல. பட் இவங்க இப்போ
அந்த நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஒரு நல்ல விஷயங்கள், சந்தோஷங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ பக்கத்தில் இல்லை. அதே மாதிரி அவங்க செஞ்ச தப்புக்கு கூட அவங்க மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் இங்கே வருது. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு அந்த கர்மா வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. இவங்க வந்து ஆரம்பத்தில் அந்த ரிலேஷன் உங்கள் மேலே இப்படி இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலை இவங்க லைஃப்பில். ஆனால் வந்து நிறைய விஷயங்கள், எக்ஸாம்பிள் சொன்னால் மணி இருக்கலாம் மெயினாக, இல்லைனா வந்து ஒரு பொறுப்பு அப்படின்றது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றது வந்து நிறைய ஒரு நெக்டிக்காக போயிட்டுருக்கலாம். இல்லை வேலையில் வந்து ஒரு பெருசாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம். சம்திங் இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதை தாண்டி உங்களையும் வந்து காயப்படுத்திட்டோமே, இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டும் இல்லை, லவ்வும் இல்லை, ஒரு தனித்து தான் இருக்கிறாங்க. ஒரு லோன்லினஸ் தெரியுது. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவாக பேசுகிறதுக்கும் இவங்களை வந்து ஒரு அன்பு காமிக்கிறதுக்கும் யாரும் இல்லை. ஆனால் முன்னாடி நீங்கள் காமிச்ச அன்புக்கும் இவங்க வந்து எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு தலகணத்தோடு இருந்திருப்பாங்க. என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்க பின்னாடி வருவீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த பர்சன் நினச்சிருந்துருப்பாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா இவங்களை பார்த்து மற்றவங்க வரணும், பீப்புள் என்ன சொல்லுவாங்க, இவங்கள சேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க. பட் இவங்க வந்து அந்த மாதிரி கேட்டகரி இருக்கிறவங்க. ஸோ நீங்கள் இல்லைன்னா இன்னொருத்தவங்க இருக்காங்க, ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, இல்லை அதை வந்து மேனேஜ் பண்ணலாம், அந்த மாதிரியெல்லாம். ஸோ சம்திங் இவங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கலாம், இல்லை வந்து இவங்களுக்கு வந்து என்ன பிடிச்சிட்டு இருக்கும், ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு தனி உலகம், அந்த மாதிரிலாம் இவங்க இருந்திருக்கலாம். பட் இப்போல்லாம் அது செட் ஆகாமல் இவங்களுக்கு வந்து அதுவே வந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து தேடி வர்றவங்க, இவங்க புகழ்ந்து பேசுகிறவங்க, இவங்களாம் யார்கிட்டையும் வந்து இந்த அன்பாக பேசவோ, இல்லை வந்து இவங்களுடைய டூல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணலாம் தவிர இவங்களுடைய அந்த ஆர்ட்ஸ் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு மற்றவங்கள வந்து இவங்களை வந்து ஒரு மெஜிஷியன் எனர்ஜியும் வருது. ஸோ அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு இவங்களுக்கு அதிகமான ஒரு டேலண்ட் இருக்கும். பட் இவங்க வந்து அந்த உண்மையான அன்பு வந்து யார்ட்டையும் கொடுத்துருக்காமல் இருக்கலாம். மேபி இது இவங்களோட சைல்ட் ட்ராமாவாக இருக்கலாம் இதெல்லாம். ஸோ சின்ன வயசுலேயே இவங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். அதனால் வந்து இந்த ஒரு எமோஷன் வந்து மற்றவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்திருக்கலாம். ஸோ அது வந்து நீங்களும் ஒன் ஆஃப் த பர்சன். பட் உங்கள்கிட்ட அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா இவங்க ஆல்ரெடி பழகினவங்க வந்து இவங்கள மாதிரியே இருந்திருக்கலாம் மேபி. ஸோ இவங்க எப்படி கேரக்டரோ, ஸோ இவங்களுக்கு வந்த மாதிரி வந்துட்டு போகிறவங்க இருந்திருப்பாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு பியூராக இருந்திருப்பீங்க. ஸோ அந்த பியூர் லவ் தான் இப்போ இவங்க உணர போகிறாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து இவங்க லைஃப்பில் வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டாக நீங்கள் வேணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இவங்களுக்கு வந்து வேறு யாரும் இல்லை இவங்களுடைய கஷ்டங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும். இவங்களுடைய கேரக்டர் வந்து தரோவாக நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க. இல்லை இவங்களுடைய ஒரு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு வெளிச்சமாக நீங்கள் இருந்திருக்கீங்க. இப்போ ஒரு டார்க் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு இருள் நிறைஞ்ச இடத்துல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஃபர்தராக மூவ் பண்ணுறது தெரியல. பட் சம்திங் இவங்களுக்கு வந்து ஒரு கில்ட்டினஸ் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா பேசுவீங்க, ரிஜெக்ட் பண்ணுவீங்க, இல்லைனா வந்து இவங்கள்ட்ட வந்து அந்த பதில் இல்லை, அந்த மாதிரியெல்லாம் இவங்களுக்கு வந்து அந்த மனசில் போயிட்டுருக்கு. அதனால் வந்து இவங்க நினைக்கிறாங்க, வரணும்னு நினைக்கிறாங்க, கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எந்த எப்படி உங்களை வந்து ரீச் பண்ணுறது? ஏன்னா நிறைய இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நிறைய அந்த டைமிங் சொல்லலாம், ப்ரையாரிட்டி சொல்லலாம், காக்க வச்சுருக்கிறது சொல்லலாம், அள வச்சுருக்கிறது, நிறைய விஷயங்கள் இங்கே நடந்திருக்கு. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப இன்னோசென்ட்டாக ஒரு சென்சிட்டிவாக இருந்திருப்பீங்க. இவங்களை வந்து ஆரம்பத்தில் புரிஞ்சிக்காமல் இவங்க என்னென்ன பண்ணாங்களோ இவங்க இழுப்புக்கெல்லாம் நீங்கள் வந்து போயிருந்துருப்பீங்க. ஆஃப்டர் கொஞ்ச நாள் கழித்து இவங்களுடைய எனர்ஜி நீங்கள் கொடுக்கும்போது அந்த எனர்ஜி அவங்க எடுத்துக்கிற மாதிரி தான். ஸோ சம்திங் உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி, குட் வைப்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கிற மாதிரி, ஈவன் மணி கூட இருக்கலாம், உங்கள் மூலிமா ஒரு ஆதாயம் இருந்திருக்கலாம். சம்திங் உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் அப்படின்றது கூட இருக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் உங்கள் மூலிமா அவங்களுக்கு கிடச்சிருக்கும். பட் இப்போ வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டாப் ஆனனால நீங்கள் அவங்கள பற்றி கிளியராக புரிஞ்ச அப்புறம் அவங்களுக்கு நான் என்னென்ன சொன்னேனோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து தடைப்பட்டிருக்கும். ஸோ அவங்களுக்கு கிடச்சிருக்காது. இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் போக மாட்டீங்க அப்படின்ற ஒரு தைரியத்தோடு இருந்திருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த பர்சன் மேலே லவ் இருந்திருக்கு. ஸோ அதுதான் இங்கே வந்து வருது. ஸோ அதனால் அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க. மேபி ரொம்ப நாள் ஒரு வெயிட்டிங் கூட எப்படி இருந்திருக்குன்னா, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வருவீங்க அப்படின்ற மாதிரி இருந்திருப்பாங்க. பட் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இனிமேல் நீங்கள் வரமாட்டீங்க, இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு ஹீலிங்
ஆயிருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து வெளியே வந்திருக்கலாம். ஸோ என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து உங்களுடைய வைப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க உங்களை கைடன்ஸ் மூலியமாக. இல்லை வந்து நீங்கள் வந்து அதிகமாக ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு அவேக்கனிங் கூட நீங்கள் ஆயிருக்கலாம். ஸோ சம்திங் அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய ஒரு டைவர்ஷன் உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் வைஸ் யூனிவர்சல் சைட்லேருந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதனால் அந்த பர்சனுக்கு இப்போ என்னென்னா தெளிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு மேனிப்புலேட் பண்ணாலும் வரமாட்டேங்கிறாங்களே. நான் அப்போதே சொன்னேன், இங்கே வந்து மெஜிஷியன் எனர்ஜி அதிகமாக, மேனிப்புலேஷன் நிறைய இந்த பர்சன் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஸோ இவங்க வந்து ஒரு சிம்பத்தியாக க்ரியேட் பண்ணுறது, இல்லை ஹார்ஸாக பேசுகிறது, இல்லை வந்து கம்யூனிகேட் அதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் பண்ணியிருக்கலாம். ஸோ மேபி இப்போ கூட ஒரு ஃபேக் ஐடி அந்த மாதிரிலாம் இவங்க வச்சுருக்கலாம். ஸோ சிம்பத்தியை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது இவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. உங்களை மேனிப்புலேட் பண்ணுறது என்ன பண்ணாலும் நீங்கள் இப்போ வர்றதில்லை அப்படின்ற மாதிரி தான் இவங்களுக்கு வந்து மைண்ட் செட் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஹெவி லாஸ் உங்களுக்கு நினைக்கும் போது அவங்களுக்கு தெரியுது. ஓகே, ஸோ வேறு என்ன இருக்குது? ஸோ ஃபைனல் கார்ட் பார்க்கலாம் என்ன வருது அப்படின்னு. 2 of Swords. எஸ், இதுதான் ரிப்பீட்டடாக வருது. அவங்களுக்கு வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபைனல் மெசேஜ் தான். ஸோ உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது இல்லை, சுச்சுவேஷன் தான். நிறைய சுச்சுவேஷன் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு ஃபேவராக அமையும்னு நினச்ச விஷயம் அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஃபேவராக அமைஞ்சது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. சம்திங் இந்த பர்சனை எப்படிப்பட்டவங்க அப்படின்றது வந்து, ஏன்னா இந்த எமோஷ்னலாக உங்களால் வந்து அதை ப்ரீத் பண்ணக்கூட முடியலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ சில கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நீங்கள் போயிருக்கீங்க. இல்லை வந்து இப்போ வந்து எப்படி இருக்கீங்கன்னா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கீங்க, ரிலீஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மனசளவில் ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்றது இருக்குது. பட் இந்த பர்சன் வந்து எப்படி இருக்காங்கன்னா, இவங்க வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணணும், எப்படி இவங்க வரணும்னு நினைக்கிறாங்க. பட் ஓகே, அவங்களுக்கு வந்து வழி தெரியலை அப்படின்னு தான் சொல்லுவேன். வழியும் தெரியலை, அதே மாதிரி என்ன உங்கள்கிட்ட வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி உங்களை சமாளிக்கிறது, எப்படி உங்களை சமாளிக்கிறது, உங்கள் முகத்தை எப்படி பார்க்குறது, அதான் அவங்க நினைக்கிறாங்க. எப்படி உங்கள் மனசை வந்து மாற்றுறது இவங்களால இப்போ இனிமேல் முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் 100% கொடுக்கும்போது இவங்க வந்து ஒரு 20-30 தான் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து அப்படியே டர்ன் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ இவங்களுக்கு வந்து அந்த மறுபடியும் உங்களோட லவ் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க யோசிக்கிறாங்க. ஸோ பல சிச்சுவேஷன், ஒரு எமோஷ்னல் சைட் இவங்களுக்கு வந்து ஒரு ட்ராபேக் தெரியுது. ஸோ அதே மாதிரி வந்து இவங்களால் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ஃபைனலாக ஒரு கார்டு உங்களுக்காக நான் பார்த்துறேன். ஸோ 2 of Swordsக்கு அப்புறம் என்ன வருது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பாசிட்டிவான ஒரே ஒரு காரணம் நைட் ஆஃப் வாண்ட்ஸ் தான். ஆக்சுவலி 2 of Wands, நைட் ஆஃப் வாண்ட்ஸ் வரும்போது சம்திங் டெசிஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் இவங்களுக்கு வந்து தெரியலை அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் அதே மாதிரி தைரியமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இவங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு 40-50 தான் இருக்கும் தைரியம். ஸோ அந்த பலம் தான் இவங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ ஃபைனலாக ஒரு கார்டு உங்களுக்காக நான் பார்க்குறேன். Ace of Cups கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வித்தின் 1 month அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ 1 week அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து அந்த கப்ஸ் அப்படின்றது வந்து இப்போ அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. இப்பட்ட ஒரு பர்சனை நம்ம வந்து இழந்திருக்கோம் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி ஒரு ரிலேஷன் இவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக தெரியுது. ஏன்னா Ace of Cups நீங்கள் தான் வந்து டிபிக்கல் முத்து அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. இந்த Ace of Cups வந்து உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதுக்கு முன்னாடி இவங்க எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும், எவ்வளோ வந்து ப்ரையாரிட்டி உங்களுக்கு கொடுக்காமல் இருந்திருந்தாலும், பட் எல்லாத்தையும் சேர்த்து இந்த Ace of Cups இப்போ வந்து உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் இவங்களுக்கு வழி தெரியலை. அதுக்கு வந்து யூனிவர்ஸ் டிவைன் டைமிங் தான் நீங்கள் கேட்கணும். இது வந்து எனக்கு சொல்லணும் அப்படின்னா 1 monthக்குள்ளே சான்சஸ் இருக்குது. சிலருக்கு 1 week, சில டைமுக்குள்ளே உங்களுக்கு வந்து இவங்க ரீச் ஆகிறதுக்கும் இவங்க வந்து பேசுகிறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்கள் பர்சனுடைய மைண்ட் செட். இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு வந்து இவங்க பேசுகிறதுக்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Pile 2 இந்த காஃபி ப்ரௌன் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரீகன்சிலேஷன் ஆகுமா, அதே மாதிரி உங்கள் பர்சனுடைய மைண்டில் என்ன போயிட்டுருக்கு அதை பார்க்க போகிறோம். ஸோ கார்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்ட் 10 of Pentacles, 2 of Cups, Queen of Wands. ஓகே, Justice. ஓகே, எனக்கு ஃபஸ்ட்டு வர்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா, நல்லா இருந்த ரிலேஷன்ஷிப் வந்து திடீர்னு ஒரு பிரச்சனை வரும் பார்த்தீங்களா,
அந்த மாதிரி ஒரு முக்கியமாக ஒரு லேடி அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அவங்க மூலயமா இந்த இந்த செப்பரேஷன் அப்படின்றது நடந்திருக்கும். அதனால் நீங்கள் ஜஸ்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. பட் ஆஃப்டர் தட் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு. ஸோ டெவில், சேரியட், 8 of swords, okay, 6 of swords. பட் நீங்கள் ரொம்ப தூரம் விலகி போன மாதிரி எனக்கு தெரியுதுங்க இந்த சுச்சுவேஷன்லேருந்து. இந்த பர்சனை விட்டு விலகி போன மாதிரி இருக்குது. சம்திங் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை எப்போ முடியுமோ, அந்த ப்ராப்ளம் எப்போ முடியுமோ அப்போ வந்து ஒரு ரீகன்சிலேஷன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க, ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் ஃபீலிங்ஸ் வைஸும் இருக்குது. அதே மாதிரி வந்து உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் அப்படின்றது வந்து நிறைய எனக்கு தெரியுது. எனக்கு டபுள் எனர்ஜி வந்திருக்கு, 2 of cups வந்திருக்கு. அதே மாதிரி சேரியட், இந்த பர்சன் வந்து எப்படிப்பட்ட எங்கள் சுச்சுவேஷன் போயிட்டு இருந்தாலும் இந்த பர்சனுடைய ஒரு ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் ட்ரூ தான் நான் சொல்லுவேன். சம்திங் இந்த பர்சன் நடுவில் இருக்கிற பர்சன் மூலயமா தான் இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கு. அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த பர்சனை திட்டிட்டு இல்லை வந்து இந்த பர்சனை வந்து புரிஞ்சிக்காமல் நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளியே போயிருக்கலாம். பட் பிரச்சனை அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நடுவில் வந்த பர்சன் மேலே தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்கு. இப்போ வந்து நீங்கள் ரொம்ப தூரம் போயிருக்கீங்க, அந்த பர்சன் உங்களுக்கு வந்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. உங்கள் வேலை, உங்கள் வழி அப்படின்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு போயிருப்பீங்க. பட் இந்த பர்சன் வந்து ஒரு கம்ஃபர்ட் அந்த அந்த இதிலிருந்து வெளியே வர முடியலை. ஸோ உங்கள் நினைவில் இருந்து அவங்களால வெளியே வர அந்த மெமரிஸ் அப்படின்றது வந்து இப்போ கூட இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சுச்சுவேஷன் போனாலும் நீங்கள் வேணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குது. இவங்களும் நீங்கள் மட்டும் ஜஸ்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, இந்த பர்சனும் இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக ஜஸ்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து பெருசாக ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இங்கே வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மனசு காயப்படுத்துகிற மாதிரி பெருசாக நடந்திருக்கு. ஒரு நல்ல ஒரு போயிட்டுருந்த ஒரு லைஃப் இல்லை போயிட்டுருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் திடீர்னு ஒரு பிரச்சனை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க இப்படி வந்து செப்பரேஷன் ஆகும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரேக் ஆகி இப்போ இந்த சுச்சுவேஷனில் இருக்குது. ஆனால் இந்த பர்சன் எப்படி இருக்காங்கன்னா உங்களையும் நினச்சிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மேபி இங்கே வந்து கம்ப்ளீட் பிளாக் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. எப்படி இருப்பீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இருக்கலாம், பட் பேசாமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ இல்லை டிஸ்டன்ஸில் இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கிறது அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான். உங்கள் மனசு எப்போ மாறும், நான் செஞ்சது தப்பு கிடையாது, நீங்கள் எப்போ மனசு மாறுவேன் அப்படின்ற மாதிரி தான் இவங்க நினைக்கிறாங்க. ஸோ உங்ககிட்ட இருந்து இந்த பர்சன் ஜஸ்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப். ஏன்னா வந்து நான் நல்லபடியாக தான் இருந்தேன். ஸோ 10 of Pentacles-ஆக தான் இந்த லைஃப் வந்து கொண்டு போகணும், இந்த ஃபேமிலி லைஃப் கொண்டு போகணும், இந்த மேரேஜ் லைஃப் இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக அது வந்து ஒரு சில்லி மேட்டராக கூட இருக்கலாம். ஸோ ஒரு பெருசாக இங்கே தெரியல, ஆனால் அது வந்து சின்ன விஷயம் பெருசாக ஒரு ஆர்ப்பரிச்சு போயிருக்கு அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகி உங்களுக்குள்ள ஒரு செப்பரேஷன் ஆகிருக்கு. பட் இந்த பர்சனுக்கு இன்னும் உங்களை மறக்கலை, அவங்க கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த சான்ஸ் உங்களுக்கு கொடுக்குறதில்ல அப்படின்ற மாதிரி தெரியுது. உங்களுடைய கோவம் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக நிலையாக எனக்கு தெரியுது. அவங்களுக்கு வந்து ஒரு பக்கத்தில் உங்களை வந்து பக்கத்தில் வர்றது கூட அவங்க அந்த ஒரு டைம் கொடுக்குறதில்ல, ஸ்பேஸ் கொடுக்குறதில்ல. அவங்க பேச்சுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்கீங்க அந்த சுச்சுவேஷனுக்கு, அதே நீங்கள் நம்புறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த பர்சனுக்கு வந்து ஒரு டைம் கொடுக்குறதில்ல, அவங்களுடைய என்ன பிரச்சனை என்ன ஒப்பீனியன் அப்படின்றதும் நீங்கள் கேட்குறதில்ல அப்படின்ற மாதிரி பாயிண்ட்ஸ் வருது. ஓகே, ஸோ இங்கே நிறைய ப்ரௌன் நீங்கள் ப்ரௌன் சூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த ப்ரௌன் வந்திருக்கு. ஸோ சம்திங் இந்த நடுவில் அந்த வந்த ஒரு பர்சன் மூலமாக தான் இந்த சுச்சுவேஷன் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் என்ன இங்கே வருது அப்படின்னா இந்த பர்சன் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் கோச்சுக்கிட்டு இருக்கலாம், இந்த பர்சன் வந்து ஒரு கரெக்டானவங்க இல்லை இவங்க பியூர் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து தோணியிருக்கலாம். ஸோ பட் ரியாலிட்டி அது கிடையாது. அந்த மாதிரி ஒரு அசம்ஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ரியாலிட்டி அது கிடையாது. அவங்க வந்து உங்கள் மேலே தான் அதிகமான ஒரு பிரியம், அதிகமான ஒரு லவ் அது மாதிரி இருக்குது. ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாம் உங்களுடைய கார்ட்ஸை. ஸோ இவங்க கண்டிப்பாக வருவாங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு வேறு உலகமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேறுத்தவங்க அவங்களுடைய லைஃப்பில் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. நீங்கள் நினைக்கிறீங்க, பட் அவங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் தான் அவங்களுடைய ஒரு பார்ட்னர், சோல்மேட். ஓகே, அவங்க மனசில் வந்து உங்களை தவிர வேறு யாரும் இல்லை. அதே மாதிரி வந்து இந்த ஸ்பேஸ் அப்படின்றது வந்து காலியாக தான் இருக்குது. அந்த எம்டினஸ் அப்படின்றது வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் இல்லாமல். ஓகே,
ஓகே, வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து அந்த டைம் கொடுக்குறதில்ல நீங்கள், அதான் நான் சொல்லுவேன். ஒரே ஒரு கார்ட், 6 ஆஃப் கப்ஸ் எப்படி வந்திருக்கு பாருங்கள். வாவ், கார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி எப்படி இருக்குது பாருங்கள், நான் தான் சொல்ல நினச்சேன். 2 ஆஃப் கப்ஸ் அண்ட் 6 ஆஃப் கப்ஸ். இது வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து அவங்கள வந்து பனிஷ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் உண்மையான அன்பு 2 பேருக்குமே இருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் இவங்க மேலே அதிகமான அன்பு அவங்க மட்டும் வச்சுக்கல, நீங்களும் வச்சுருக்கீங்க. இந்த அன்பு வந்து மறுபடியும் ரீயுனைட் பண்ணணும் தான் அவங்க விரும்புகிறாங்க. ஏன்னா வந்து இந்த டிஸ்டன்ஸ் வேணாம், இந்த செப்பரேஷன் வேணாம், ஏன் இந்த கஷ்டம் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த பர்சன் உங்கள்கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா வந்து உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியும், அதே மாதிரி அவங்கள பற்றி கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு தெரியும். சில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால, சின்ன விஷயம்னால நீங்கள் வந்து இந்த செப்பரேஷனை வந்து பனிஷ்மெண்ட்டாக எடுத்திருக்கீங்க. அவங்களுக்கு ரியலைசேஷன் வரணும், அவங்க தெரிஞ்சுக்கணும். பட் ரியாலிட்டி அந்த மாதிரி பர்சன் இவங்க கிடையாது. இவங்க வந்து கார்மிக்னு சொல்ல முடியாது, டாக்ஸிக் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இவங்க பியூர் சோல்மேட் உங்களுக்கு. ஸோ எப்படி கன்ஃபர்மேஷனாக வந்திருக்கு பாருங்கள். 6 ஆஃப் கப்ஸ் அண்ட் 2 ஆஃப் கப்ஸ் வரும்போது கன்ஃபர்மேஷன் கார்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இவங்க வந்து ஒரு பியூர் சோல், உங்களை மட்டும்தான் மனசில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் அந்த மாதிரி தான் இருக்கிறீங்க. ஸோ இந்த ஒரு கெடுபிடியாக இருக்கட்டும், இல்லை ஒரு அடம் பிடிக்கிறதா இருக்கட்டும், இந்த பர்சனுக்கு உங்களுக்கு மட்டும் வலிக்கிறது இல்லை, அது வந்து அந்த பர்சனுக்கும் வலிச்சுட்டு இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து சமரசமாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 2 வீக்ஸ் இல்லை 6 வீக்ஸ்க்குள்ளே இந்த பர்சனோட நீங்கள் பேசலாம். ஓகே, இல்லை வந்து 2 hours 6 ஹவர்ஸ்க்குள்ளே இவங்க பேசுகிறதுக்கும் அதிகமான சான்சஸ் இருக்குது. பட் இவங்க வந்து துடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். உங்களோட பேசுகிறதுக்கு துடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் ஒரு மீனிங் வருது. ஸோ என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, இவ்வளோ நாள் பழகி என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் தான் இங்கே வருது. ஸோ புரிஞ்சிக்காமல் போயிட்டாங்களே, என்னுடைய லவ் புரியலையா அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹைலி சான்சஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்ல ஒரு பியூர் சோல்மேட் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த பர்சன் உங்களை தேடி வருவாங்க. எனக்கு சேரிட்டும் வந்திருக்கு. ஏன்னா உங்களை விட்டு அவங்களால இருக்கவே முடியாது. ஸோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்து அதை ஜட்ஜ் பண்ணி இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சன் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது லைஃப்பில் வந்து சில பேருக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பர்சன் கிடச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக இந்த பர்சன் கொடுக்குறீங்களோ கண்டிப்பாக ரீயூனியன் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.